Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. Ratna Fan House, Rajabadar Street, T Nagar. VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. சென்னை மதுரவாயிலில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் தமிழக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மனு அளித்தனர். அந்த மனுவில் தேசிய நெடுஞ்சாலைகளின் மையத்தடுப்புச் சுவரின் உயரம் குறைவாக இருப்பதாலேயே பெரும்பாலான விபத்துகள் நடப்பதாகவும் அவற்றின் உயரத்தை அதிகரிக்க வேண்டுமென கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அது தவிர விழா காலங்களில் சுங்கச்சாவடிகளை நெரிசலின்றி வைக்க வேண்டும், உரிய பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டிருந்தன. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் இன்றைய தினம் லாரி உரிமையாளர் சங்க சார்பாக ஒரு மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு விபத்து நிறைய இன்னைக்கு 52% விபத்து தேசிய நெடுஞ்சாலையில் தான் நடக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக கடலூரில் நடந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தாங்க. அப்பாவி, அதாவது இந்த பக்கம் போகக்கூடிய வாகனம் எதிர்பக்கத்தில் வரக்கூடியவங்கள விபத்து ஏற்பட்டு 9 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது எதிர்பக்கம் வராதவங்க எந்த தவறும் செய்யாதவங்க. அப்போ தேசிய நெடுஞ்சாலை இந்த சென்ட்ரல் மீடியாவை உயர்த்தணும்னு இன்னைக்கு மனு கொடுத்துருக்கு. இதே மாதிரி கடந்த 2015-16 நம்மளுடைய செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய ஒரு IAS மேடம் அவருடைய மகளை பெங்களூரில் கல்லூரியில் சேர்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இதே மாதிரி அவங்க ஒரு ரூட்டில் வராங்க, எதிர் திசையில் வந்த வாகனம் அடித்து விபத்து ஏற்பட்டது. அப்பொழுது தமிழக அரசுக்கு மனு வழங்கப்பட்டது. மனுவில் பதில் கொடுக்கப்பட்டது, தேசிய நெடுஞ்சாலை தான் இதை சரி செய்யணும்னு. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இதுவரைக்கும் 10 ஆண்டுகளாக இந்த விபத்தை தடுக்க எந்த முயற்சியும் செய்யலை. சென்ட்ரல் மீடியாவை 3-4 அடி உயர்த்த சொல்லி நாங்கள் கோரிக்கை வைத்து 10 ஆண்டு ஆகுது. இப்போ தொடர்ந்து கடலூர் விபத்து நடந்தது. இது வரைக்கும் இது தானாக சோமோட்டோவாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையமே செய்யணும். இப்போ பொதுமக்கள் சொல்றோம், விபத்து நடக்குது, அப்பாவி எந்த தவறு செய்யாதவங்க நடக்குது. இப்ப எங்க பாரு ஜீரோ விபத்துன்னு போடுறாங்க. விபத்து குறையுதா? விபத்து குறையில. தமிழ்நாடு தொடர்ந்து 6வது முறையாக முதல் இடத்துல இருக்குது. விபத்து குத்தா விபத்து ஏற்படுது. ஆகவே இந்த நியூ இயருக்கு அப்புறம் இந்த விபத்தை குறைக்கணும், அரசு இதுக்கான முயற்சி எடுக்கணும். தேசிய நெடுஞ்சாலை கலெக்ஷன் பண்ற டோலை பத்தி நீங்க கேட்க வேணாம், பணம் வசூல் பண்ணது காலாவதியான டோல் கூட நீங்க கேட்க வேணாம். ஆனா இது மாதிரி விபத்து தடுக்கிறதுக்காவது மாநில அரசு ஒரு IAS ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு கேள்வி கேட்டு ஆகணும். எப்படி அப்பாவி இந்த ரோடை விட்டு போறாங்க. இப்போ எங்கேயுமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் யார்டே கிடையாது. பார்க்கிங் யார்டு கேட்டுட்டே இருக்கும். தேசிய நெடுஞ்சாலையுடைய ராணிப்பேட்டையில் ஒரு பார்க்கிங் யார்டு இருக்கு, 10 ஆண்டுகளாக சும்மாவே இருக்கு. இப்போ அது கூட மனு கொடுத்துருக்கோம். இந்த ராணிப்பேட்டை லாரி சங்கம் பார்க்கிங் யார்டு கொடுத்தா தானே ரோட்ல வண்டி நிற்காது. நிற்கிற வண்டி பின்னாடி எடுத்து நேற்று விபத்துனா பூந்தமல்லியில் 2 பேர் பைக் ஃபேட்டல். டெய்லி விபத்து நியூஸ் தான் பார்க்குறோம். ஆகவே இந்த விபத்தை குறைக்கணும்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போர்க்கால அடிப்படையில் முயற்சி எடுத்து இந்த விபத்தை தடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா இப்போ ரோட்ல போகக்கூடிய வாகனம் சென்ட்ரல் மீடியாவில் இருக்கிற அந்த கட்ட மேலே இடிச்சு அவர் ரன்னிங்கில் டயர் பஸ்ட் ஆகிடும். ஆனால் விபத்து நடந்த பிறகு என்ன சொல்கிறாங்க, டயர் பஸ்ட் ஆகி இந்த பக்கம் வாகனம் அந்த பக்கம் போயிடுச்சு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பால் உருண்டு வர பால் அப்போ ஒரு கல் குறுக்கப்பட்ட ஜம்ப் ஆகும். அதுதான் நடக்குது. அது ஏன் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஏன் அதை தடுக்கலை? மனு வழங்கப்பட்டு 10 ஆண்டு ஆனாலும் தடுக்கலை. ஆகவே இதை அரசு செய்ய வேண்டும். அரசு செய்யலைன்னா நாங்கள் இப்போ லாரி உரிமையாளர் சங்க பொதுமக்கள் சேர்ந்து இதில் போராடுறது தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல.